நீங்கள் க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. பொதுவாக வந்து க்ரியேட்டிவிட்டினா வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அது வந்து இன்பில்ட்டாக இருக்கிறது, அது வந்து ஆல்ரெடி இருக்கிற டேலண்ட்டு, அதை சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு எட்வர்ட் டி பானோ இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்துட்டு எல்லா ஸ்கில்லும் மாதிரியும் க்ரியேட்டிவிட்டி ஒரு ஸ்கில் தான், அதை கற்றுக்க முடியும். ஸோ அது வந்து நம்ம ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரூல்ஸ் நம்ம அப்ளை பண்ணோம்னா க்ரியேட்டிவ் ப்ராசஸ் நம்ம இன்னொரு மாதிரி பண்ணோம்னா நமக்கு ஏற்ற ரிசல்ட் வரும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ யூஸ்வலாக நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒன்று திங்க் பண்ணுறோம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இந்த மாதிரி யோசிச்சோன்னா இவர் என்ன சொல்லுவாருன்னா வந்துட்டு அப்படியே யோசிக்கக்கூடாது. ஸ்டெப் 1 ஸ்டெப் 5 நம்ம போகிறதுக்கு என்ன பண்ணணும், அதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னை உடைக்கிற மாதிரி யோசிக்க சொல்லுவார். ஸோ அதுக்கு நிறைய வந்து ப்ராசஸ்ஸு, டெக்னிக்ஸு, எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லியிருப்பார். ஷார்ட்டாக சொல்ல போனோன்னா வந்து எல்லோரும் ஆப்வியஸாக ஓகே இது முடிஞ்சால் அடுத்தது இதுதான் வரும்னு எதிர்பார்க்கும்போது வந்து அது அப்படியே இல்லாமல் வித்தியாசமாக ஒரு விஷயத்தை கொண்டு வருது. ஸோ அதை வந்து நம்ம எங்கே இருந்தால் நம்ம திங்கிங் அப்ரோச்சே வந்து சோர்ஸே வந்து வேறையாக இருக்கும். ப்ராப்ளம் அணுகிற விதமே வந்துட்டு எல்லாரும் ஒரு இப்படி அணுகலான்ற யோசிக்கும்போது வந்துட்டு இவர் வந்து அதை அப்படியே நம்ம வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ க்ரியேட்டிவிட்டி ஐடியாஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இவருடைய புத்தகம் படிக்கலாம்.